friends, welcome to Sha Samyal. இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நல்லா டேஸ்டா இருக்குங்க. இதல நிறைய நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் கொடுத்துருங்க. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். கொத்து பரோட்டா செய்யறதுக்கு ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்காங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நான் 3 வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ப்ரௌன்லாம் ஆக்க தேவையில்லை. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 2 பச்சை மிளகா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு கூட. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரு தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நான் 4 பரோட்டாவை சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கொத்தி விடுங்க. நல்லா கொத்தியாச்சு, சின்ன பீஸாக ஆகிடுச்சு. ஒரு பவுலில் நான் 2 முட்டையை உடச்சி நல்லா அடிச்சுக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பரோட்டா குருமா சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து அடித்து பரோட்டா மேலே ஊற்றிடுறேன். ஊற்றி நல்லா கொத்தி விடுங்க. அப்போ தான் முட்டை நல்லா வேகும், எல்லா பரோட்டாலையும் கோட்டாகும். இந்த மாதிரி சேர்த்தா தாங்க பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கொத்தி விடுங்க. உங்கள் வீட்டில் அயன் கடாய் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டு கூட நல்லா ஈஸியாக கொத்தி விட்டுறலாம். நான் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கன் மசாலா எல்லா பரோட்டாலையும் நல்லா கலந்துருக்கணும். ஸ்டவ்வை மிதமான சூட்டிலே வச்சுருங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரோட்டு கடை ஸ்டைல்லே பரோட்டா செஞ்சிடலாம். ஆனால் என்ன, சால்னா வேணுங்க. இந்த பரோட்டா சால்னா வீட்டில் செஞ்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். ரொம்ப சால்னா சேர்த்தா நல்லா இருக்காது, சொதன்னு ஆயிரும். கடைசியாக நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எம்மியான டேஸ்டியான ரோட்டு கடை கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 5 நிமிஷம் போதும். இந்த டக்குன்னு செஞ்சிடலாம். பரோட்டா குருமா இருந்தால் போதுங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.